நண்பருக்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு 5 ஜூஸு முடிஞ்சிருக்கு. ஆம்சா யா ஐயுஹன்னா சுத்தக்கு அப்படின்னு சூரத்து நிசாவை ஆரம்பித்து 5வது ஜூஸு வக்கானல்லாஹு ஷாக்கிரன் அலீமான்னு முடிச்சிருக்காரு. இந்த 5 இப்போ ஓதப்பட்ட இந்த 1.25 ஜூஸுவில் 3 இடத்துல ஒரே ஆயத்து ஓதுனார். அதாவது 4வது ரக்காயத்தில் இன்னல்லாக கஃபூருர் ரஹீம், அடுத்தபடியாக 15வது ரக்காயத்தில் வஸ்தக்ஃபிருல்லா இன்னல்லாக கஃபூருர் ரஹீம், 16வது ரக்காயத்தில் இன்னல்லாக கஃபூருர் ரஹீம். அப்போ 4வது ரக்காயத்திலையும் 16வது ரக்காயத்திலையும் இன்னல்லாக கஃபூருர் ரஹீம், 15வது ரக்காயத்தில் மாத்திரம் வஸ்தக்ஃபிருல்லா அப்படின்னு ஓதினார். இப்போ நம்ம 16ஐயும் விட்டுருவோம், 15ஐயும் விட்டுருவோம், 4வது ரக்காத்தை எடுத்துக்கிடுவோம். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மளை எல்லாம் படைக்குகிற பொழுது ஒரே கொள்கையில தான் படைத்தான். படைத்த பின்னால் பல வேறுபட்ட கொள்கையில் வாழ ஆரம்பித்தோம். ஆனால் அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு கூட்டம் யாருன்னா சுன்னத்து வல் ஜமாத்துடைய கூட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்குகிற வரைக்கும், அதாவது 72 கூட்டம் இருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தின் கடைசி வரை 72 கூட்டம் இருந்தார்கள். அல்லாஹ்வை சொல்லி கொடுத்தது யார்? ஆதம் முதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அல்லாஹ்வை சொல்லி கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தை சொல்லி கொடுத்தார்கள். நல்லா கவனிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி காலம் வருகின்ற பொழுது சஹாபாக்கள் கேட்குறாங்க, நீங்கள் இருக்குகிற வரைக்கும் அல்லாஹ்வை எங்களுக்கு சொல்லி கொடுத்தீர்கள், உங்களுக்கு பின்னால் என்ன நிலைமை ஆகும்? உங்களுக்கு பின்னால் என்ன நிலைமை ஆகும்? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் கேட்ட கேள்வியை நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டேன். அல்லாஹ் எனக்கு பதில் சொன்னான். என்ன பதில் சொன்னான் தெரியுமா? எனக்கு பின்னால் என்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க அப்படியே பின்பற்றக்கூடிய 4 பேர்களுடைய காலம் இருக்கும். அந்த காலம் எத்தனை வருஷம் தெரியுமா? 30 ஆண்டு காலங்கள். கரெக்டாக 30 ஆண்டு காலங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாயில சொல்கிறாங்க. அவங்க தான் யாருன்னு சொன்னால் குலஃபாயே ராஷிதீன்கள். குலஃபாயே ராஷிதீன்கள் தான் யாருக்கு பேர்? அபூபக்கருக்கு பேர், உமருக்கு பேர், உஸ்மானுக்கு பேர், அலிக்கு பேர். இந்த 4 பேரும் எனக்கு பின்னால் 30 ஆண்டு காலங்கள் உலகத்தில் வாழுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கும். ஆகையினால் அவர்களுடைய வாழ்க்கை எதுவாக இருந்தாலும், அவர்களுடைய சொல்லு செய்யது நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய முன்பல்ல கடிச்சோம்னா இழுத்தா வந்துடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுடைய கடவாய்ப்பல்லிலே ஒரு பொருளை கடித்தால் எப்படி வராதோ அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய வாழ்க்கையை இந்த 4 பேருடைய சொல் பிரகாரம் ஆக்கி கொள்ளுங்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, இந்த 4 பேருக்கு பின்னால், அதாவது அபூபக்கருடைய காலத்தில் பெரிய குழப்பம். அந்த குழப்பத்தை சரி பண்ணுவதற்காக அபூபக்கர் எதையுமே செய்யலை. உமருடைய ஆட்சி வந்த உடனேயே குழப்பங்களுக்கு முற்றுகையிடப்பட்டது, முடிவு கொண்டு வரப்பட்டது. உமர் தான் தராவிஹ் தொழுகையை என்ன செய்தார்கள்? ஜமாத்தாக ஆக்கினார்கள். ரசூலுல்லாஹ் ஏன் தொழுகலை? சஹாபாக்கள் கேட்டாங்க. நான் தொழுதால் ஃபர்லாக்கப்பட்டு விடும், ஃபர்லாக்கப்பட்டால் ஒருத்தர் தொழுகாட்டியும் குற்றவாளி ஆகணும், ஆகையினால் நான் செய்யலைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் செஞ்சதை பற்றி அபூபக்கர் யோசிக்கவே இல்லை. காரணம் நீயா நானாங்கிற போட்டி எங்கள் அபூபக்கருடைய காலத்தில். உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் தராவீகை சுன்னத்தாக்கினார்கள். உமர் ரலியல்லாஹு யார்? குலஃபாயே ராஷிதீன்ல உள்ளவர். உஸ்மானுடைய காலத்தில் என்ன செய்தார்கள் தெரியுமா? வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் 2 பாங்கு ஆக்கினார்கள். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு லொஹருக்கு போல பாங்கு சொல்கிறோம், அதே மாதிரி குத்துபாவுக்கு முன்னால் பாங்கு சொல்கிறோம். ஏன் ஆக்கினாங்க தெரியுமா? காரணத்தோடு ஆக்கினார்கள். வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் பாங்கு சொல்லி குத்துபாவிலே இமாம் ஏறுவதற்கு முன்னால் யார் வருகிறார்களோ
அவர்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவை பெற்றுக்கொள்வார்கள். கொத்துபாவில் ஏறிட்டார்டா என்ன கிடையாது, அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா பரிபூர்ணம் கிடையாது, அந்த லிஸ்டில் அவங்க சேர மாட்டாங்க. அதே நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஏன் கொத்துபாவிலே முதலாவது பாங்கை கொண்டு வந்தார்கள் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்குகிற பொழுதே அப்பப்போ இந்த வேலையை செய்தார்கள். கூடாதுன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொத்துபாவுக்கு முன்னால் பாங்கை கொண்டு வந்தாங்கண்டா, அதாவது கொத்துபாவில் ஏறுவதற்கு முன்னால் சொல்லப்படக்கூடிய பாங்கு கொத்துபா முடிகின்ற வரைக்கும் இருக்கும். ஆகையினால் கொத்துபா முடிகின்ற வரைக்கும் யாராவது வந்து சேர்ந்து கொண்டார்களேயானால் அந்த கொத்துபாவுடைய அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளுவார்கள். இன்னும் கூட உங்களுக்கு விளங்குற மாதிரி நான் சொல்கிறேன். 4 ரக்காத்துடைய தொழுகையில் 3 ரக்காத்துடைய தொழுகையில் தஷஹுதை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால் அவன் தொழுகை பூராத்தையும் பெற்றுக்கொள்ளுவான். ஆனால் அவன் எந்திரிச்சு தான் 4 ரக்காயத்தையும் சொல்லுவான். அப்போ தொழுகையினுடைய ஒரு ஜுசுவை பெற்றுக்கொண்டால் இமாமோடு சேர்ந்து தொழுக பாக்கியத்தை அந்த அடியான் பெற்றுக்கொள்ளுவான். ஆகையினால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொத்துபாவுக்கு முன்னால் 2வது பாங்கை கொண்டு வந்தார்கள். ஆகையினால் அன்பிற்குரியவர்களே, சஹாபாக்கள் கேட்டாங்க, இவங்க காலத்துக்கு பின்னால் என்ன நடக்கும்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்க காலத்துக்கு பின்னால் கியாமத்து நாள் வரைக்கும் இவர்களை போன்றே நடக்கக்கூடிய கூட்டத்தார்கள் இருப்பார்கள். என்னுடைய சுன்னத்து வழிமுறையை அப்படியே பின்பற்றக்கூடிய கூட்டத்தார்கள் கியாமத்து நாள் வரைக்கும் இருப்பார்கள். அவரை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் வழிகடவே மாட்டார்கள். அவர்கள் முனாஃபிக்குண்டோ முஷ்ரிக்குண்டோ காஃபிருண்டோ என்ன செய்ய மாட்டேன், நாளைக்கு கியாமத்தில் அல்லாஹ்வும் சொல்ல மாட்டான், நாமும் சொல்ல மாட்டோம். சரி, அவர்களை யார் பின்பற்றுவார்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் கூட போனாலும் பரவாயில்ல, நல்ல விஷயம். இல்லைன்னா நாளைக்கு மறந்துடும், எனக்கு பார்த்ததம் விட்டு சொல்லலைன்னா எனக்கு மறந்துடும். அவர்களை யார் பின்பற்றுவார்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் வெளியே ஒரு எதிரி இருக்கான், உள்ள ஒரு எதிரி இருக்கான். வெளியே ஒரு எதிரி இருக்கான், உள்ள ஒரு எதிரி இருக்கான். வெளி எதிரி யாருன்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெளி எதிரி ஷைத்தான்டாங்க. இந்த ஷைத்தானை என்ன செய்ய முடியும்டாங்க, அடக்கி விடலாம், ஷைத்தானை அடக்கி விடலாம். உள்ள எதிரி யாருன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உள்ள எதிரி நம்மளுடைய நஃப்ஸுண்டாங்க. என்னான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷைத்தானை அடக்கி விடலாம், நம்மளுடைய நஃப்ஸை அடக்குவது ரொம்ப கஷ்டம். நஃப்ஸை யார் அடக்குவான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இந்த எனக்கு பின்னால் குலஃபாயே ராஷிதீன்களுடைய வழியை பின்பற்றுகின்றார்களோ அந்த வழியிலே வரக்கூடியவர்கள் எல்லாம் நஃப்ஸுடைய சொல்லுக்கு அடிபணிய மாட்டார்கள். ஷைத்தானை அடக்கிடுவாங்க, நஃப்ஸுடைய சொல்லுக்கு அடிபணிய மாட்டார்கள். இவர்கள் யார் அப்படின்னு கேட்குறப்போ சொன்னாங்க, ஒரு சின்ன தவறை செய்தால் கூட அந்த தவறுக்கு பரிகாரம் தேடுவார்கள். ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிருக்கு. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு வாலிபர் வந்தார். என்னான்னு கேட்டாங்க. ஏன்னா எனக்கு ஹத்து அவசியம்டார், என்னை கல்லால் அடித்து கொள்வது அவசியம்டார். என்னான்னு கேட்டாங்க. நான் ஒரு பெண்ணை பார்த்தேன், அந்த பெண்ணு என்னை மிகைத்து விட்டால் அவளுடைய அழகு, அவளை அடைவதற்காக அவருடைய வீட்டு செவுரேறி குதிச்சு போய் நான் என்ன செஞ்சேன், அந்த பெண்ணை கெடுப்பதற்கு முயற்சி செய்தேன். ஆனால் நான் கெடுக்கலை, ஒதுங்கி வந்து விட்டேன். ஆனாலும் அந்த பெண்ணை தொட்டேன். ஆகையினால் எனக்கு ஹத்து அவசியம், என்னை கல்லால் அடித்து கொள்ளுங்கள் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே சொல்லலை. தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டுருச்சுங்க. என்ன காமத்து சொல்லப்பட்டுருச்சு. தொழுகை முடிந்த உடனே அந்த வாலிபர் வெளியேறி போனார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபர் எங்கன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, எதுக்கு கேட்குறாங்க? அவரை கல்லால் அடித்து கொள்வது அவசியம், அவரை எதுக்கு கேட்குறாங்க? இல்லை, ஜிப்ரீல் கூப்பிடச் சொல்லுகிறார். ஜிப்ரீல் எங்கே இருக்குகிறார்? இப்பொழுது இங்கே இருக்குகிறார். போய் கூப்பிட்டு வந்தாங்க. வந்தவனே கேட்டாங்க, சல்லு மஅனான்னு கேட்டாங்க. சல்லு மஅனா, என்னோடு நீங்கள் தொழுதீர்களா
எங்களோடு நீ தொழுதீர்களா? ஆம், தொழுதேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபரை பார்த்து சொன்னாங்க, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. அவர் கேட்டார், எப்படி பாவம் மன்னிக்கப்படும்? அந்த பெண்ணை தொட்ட, ஏன் அந்த பெண்ணை நீ விபச்சாரம் செய்யவில்லை? அப்ப அந்த வாலிபர் சொன்னார், அந்த பெண்ணு மறுக்குகிற பொழுது என் மனம் சொன்னது, அந்த பெண் அல்லாஹ்வுக்கு பயந்து மறுக்குகிறார், அந்த அல்லாஹ் இங்கதான் இருக்கான், அந்த அல்லாஹ் இங்கதான் இருக்கான். ஒரு பெண் பயப்படுகிற பொழுது உனக்கு ஏன் அந்த பயம் வரவில்லை? நாளைக்கு அந்த பெண் சுவர்க்கம் போகும், நீ சுவர்க்கம் போவாயா, நரகம் போவாய்? அந்த பெண் இந்த உலகத்தில் பத்தினி என்ற பெயர் எடுக்கும், ஆனால் நீ விபச்சாரன் என்ற பெயர் எடுப்பாய். ஆகையினால் இந்த தவறை செய்யலாமா என்று என் மனம் என்னை கேட்டது. அந்த பெண்ணை பார்த்து நான் படிப்பினை பெற்றேன் சொன்னார் அந்த வாலிபர். அந்த பெண்ணை பார்த்து நான் படிப்பினை பெற்று என்ன செய்து விட்டு வந்தேன், அந்த தவறுக்கு பரிகாரம் தேட உங்களிடத்திலே வந்து விட்டேன் அப்படின்னு சொன்னவன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உன்னை அதற்காக மன்னித்து விட்டான். மன்னித்து என்ன செய்தான் தெரியுமா? உன் மீது இரக்கம் காட்ட தயாராக இருந்து கொண்டிருக்கிறான். இனிமேல் என்ன செய்யாத, அந்த பாவத்தை செய்யவே செய்யாது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபரிடத்திலே சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, 2 கூட்டத்தார நரகவாதியின் தீர்ப்பு சொல்லப்படுமா? ஒரு கூட்டத்தார் நரகத்துக்கு வேகமாக போவாங்களாம், ஒரு கூட்டத்தார் மெதுவாக போவாங்களாம். நரகத்திற்கு அருகாமையில் போனவன்னு அல்லாஹ் 2 பேர்த்தையும் நிப்பாட்டுவானா. அந்த வேகமாக போனவங்களை கூப்பிடுவானா. நரகம்னு தீர்ப்பு செய்யப்பட்ட பின்னால் எதுக்கு வேகமாக போகிறங்க? அப்போ அவங்க சொல்லுவாங்களாம், உலகத்துலனே உன் சொன்னபடி கேட்கல, இங்கேயாவது உன் சொல் கேட்குகிறோம், அப்படியாவது உனக்கு இரக்கம் வருமானு பார்க்கலாம் அப்படின்னவன் அல்லாஹ் நிப்பாட்டுவானா. அந்த மெதுவாக போகிறாங்கல்ல அவங்கள கேட்பானா, ஏன் நீங்கள் மெதுவாக போகிறங்கன்னு கேட்பானா. அவங்க சொல்லுவாங்களாம், எங்களுக்கு அதிகமான பாவம் இல்லை, எங்களுடைய நன்மை கம்மியாக இருக்குகிறது, பாவம் நன்மையை விட அதிகமாக இருக்குகிறது, எல்லாம் ஃபுல்லாக பாவமாக இல்லை, கம்மியாக இருப்பதினால் நரகத்திற்கு போக சொல்லிட்ட. ஆனாலும் கூட உன்னுடைய அதாபை விட உன்னுடைய ரஹமத்து பெரிதல்லவா, உன்னுடைய கோபத்தை விட உன்னுடைய ரஹமத்து பெரிதல்லவா, உன்னுடைய ரஹமத்தை கொண்டு திருப்பி எங்களை கூப்பிடுவாய் என்று மனதிலே உறுதி கொண்டவர்களாக தட்டு தடுமாறி நரகத்திற்கு போய் கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, ஏன்னா உன்னுடைய சொல்லை கேட்குகிறேன், துனியாவில் கேட்கல, இங்கேயாவது கேட்குறோம்னு சொன்னாங்க பத்தியா, ஆகையினால் மன்னித்து சொர்க்கவாதியாக ஆக்குகிறேன், என்னுடைய கோபத்தை விட ரஹமத்து அதிகமானது அப்படின்ட்டு நம்பி நீங்கள் தட்டு தடுமாறி நரகத்திற்கு போனீர்கள் அல்லவா, ஆகையினால் உங்களையும் மன்னிக்குகிறேன் அப்படின்னு 2 கூட்டத்தார்களையுமே அல்லாஹ் என்ன செய்வானா, சுவனத்திற்கு திருப்புவானாம். அன்பிற்குரியவர்களே, அதைத்தான் அந்த 4வது ரக்காத்தில் ஆப்ஸா ஓதுனார், இன்னல்லாக கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் யாருண்டா, அவன் கோபத்தை விட மன்னிப்பை அதிகம் விரும்புகிறவன். ஏன்னா அடுத்தபடியாக மற்றவர்களை போன்று கல்மனம் கொள்ளாமல் அடியார்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவன் அப்படிங்கிறது தான் அந்த ஆயத்து சொல்லுது. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ஆக இந்த நடைமுறை பிரகாரம் பாவமே செய்த பின்னாலும் கூட இனி பாவம் செய்ய மாட்டோம் என்று அல்லாஹ்விடத்திலே உறுதி எடுத்தவர்கள், பாவமே செய்த பின்னாலும் கூட அந்த பாவத்திற்கு பரிகாரம் தேடி அல்லாஹ்வுடைய ரஹமத்தை தேடி உலகத்தில் அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே வாழ்க்கை நம்மளுடைய நடைமுறையிலேயும் வறுமையானால் இந்த ரமலானுடைய 4வது தராவீகல்ல, இதுபோல பல வருஷங்களுடைய தராவீகை சந்திக்கலாம். அந்த சந்திப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நிரந்தரமாக தந்து அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார் வ ஸல்லி அலா நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர்